ಅವ್ರೇನಾಗೋದಿಲ್ಲ. ಆದರೆ ಹೇಳ್ತಾರೆ, ನೋಡಿ ಹೇಳುವಾಗ ಖಂಡಿತ ಬಂದ್ಬಿಡ್ತೀನಿ ಪಾಸ್ಟರ್, ಆಯಿತು. ಅದು ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತೆ ಮಾತು? ಬರೀ நாளுக்கேந்த மாத்திர. அப்படி நிறைய பேர் பின்னோக்கி போயிருக்கிறவங்களை பார்த்து அவர்களை பார்த்து பேசும்போது கண்டிப்பாக வந்துடுறாயா. ஆனால் எங்கேருந்து சொல்கிறாங்க? வெறும் நாவிலிருந்து மட்டுமே சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய இதயங்கள் தேவனை விட்டு விலகி இருக்கிறது, தூரமாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுடைய நிலைமை பார்க்கும்போது அவர்கள் என்ன செய்வாங்க? ಮಡಿಂದು போவாங்க, ಅಳಿಂದು போவாங்க. ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥವರ ಜೀವನ ಏನಾಗುತ್ತಂದ್ರೆ ಅವರು ಮರಣಕ್ಕೆ ನೇರಾಗಿ ಹೊರಡ್ತಿದ್ದಾರೆ ಅಂತೇಳಿ ಅರ್ಥ. ಮರಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎರಡು ರೀತಿಯಾದ ಮರಣ, ಒಂದು ಆತ್ಮಿಕ ಮರಣ, ಮತ್ತೊಂದು ಶಾರೀರಿಕ ಮರಣ. ಇಂಥವ್ರಿಗೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಸಂಭವಿಸ್ತಕ್ಕಂಥದ್ದು ஆத்மீக மரணம். நடமாடும் பணம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவங்க என்ன செஞ்சுறாங்க? மரித்து போகிறாங்க. ஆனால் உயிரோடு தான் இருப்பாங்க. எது? ஆமாம், சரீரம் அவ்வளோதான். ஆனால் அவங்களுடைய ஆத்மா மரித்து போயிருக்கும். ಅವರ ಆತ್ಮ ಸತ್ತು ಹೋಗಿರುತ್ತೆ. ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗೆ ಆತ್ಮ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಅವನು ಕ್ರೂರವಾಗಿ ಪ್ರವರ್ತನೆ ಮಾಡ್ತಾನೆ. அந்த ஆத்மா, கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆத்மா ஒரு மனுஷனுக்குள்ளாக இல்லை என்று சொன்னால் அந்த மனுஷன் எப்படி பிஹேவ் பண்ணுவான் பார்த்துருப்பீங்களா? அவனுடைய செயல்களை வித்தியாசமாக இருக்கும், அவனுடைய காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஒரு மனுஷனுக்குள்ளாக அந்த கர்த்தருடைய ஆவியானவர் நிலையாக இருக்கும்போது அவனுடைய செயல்கள் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ எத்தனை காரியங்களில் நாம் தேவனுடைய அன்பை அறிந்து அந்த ஞானத்தையும் அறிந்து அவர் தரக்கூடிய நன்மைகளை பெற்று எத்தனை காரியங்களில் நாம் தேவனை விட்டு விலகிட்டு இருக்கோம். ದೇವರು ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ಜ್ಞಾನವನ್ನು ಅರಿತಕ್ಕಂಥ ನಾವುಗಳು, ಆತನ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಬರ್ತಕ್ಕಂಥ ವರಗಳನ್ನು ಹೊಂದಿತಕ್ಕಂಥ ನಾವುಗಳು, ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳತಕ್ಕಂಥ ನಾವುಗಳು ಎಷ್ಟೊಂದು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ದೇವ ಪ್ರೀತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಹಿಂಜರಿತಕ್ಕಂಥವರಾಗಿದ್ದೇವೆ. ಏನು ಅದಕ್ಕೆ ಕಾರಣ? எதனால அப்படி நம் பின்னோக்கி போவதுக்கு என்ன காரணம்? முதலாவது காரணம் என்ன சொல்லுங்களேன். உலக ஆசை, கண்ணின ஆசை, கண்களின் இச்சை முதலாவது. பிறரை பார்க்கும்போது அவங்க நல்லாவே இருக்காங்களே, நம்ம ஏன் இப்படி இருக்கணும், அதில் வர்றது முதலாவது. வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு நாளும் என்னாகும்? ஆமாம், வெளியிடுவாங்க, அப்படியே தானாக வெளியிடுவாங்க. அந்த கண்களின் இச்சை வரும்போது முதலாவது அவங்க எதை துண்டிக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை முதலாவது என்ன செய்வாங்க? விடுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அது வரைக்கும் நல்லா இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் குடி ஜெபிப்பாங்க, எப்போ பார்த்தாலும் அவங்களோட கூட தான் சம்பாவிசனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கிராஜுவலாக என்ன ஆகும்? அவங்களுடைய ஐக்கியம் குறைஞ்சிட்டே வரும். கேட்டால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. ಇದು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸಂಭವಿಸ್ತದಂದ್ರೆ, ಕಣ್ಣಿನ ಇಚ್ಛೆ ಬಂತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಆಸೆ ಬಂತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಮೊದಲನೇದಾಗಿ ಅವರು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ದೇವ ಜನರ ಐಕ್ಯತೆಯನ್ನು ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ಬಿಡೋದಕ್ಕೆ ಆರಂಭಿಸ್ತಾರೆ. ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಅಂತ್ಯದಲ್ಲಿ ಟೋಟ್ಲಾಗಿ ಏನಾಗ್ತಾರೆ? ಕಳ್ಸ್ಕೊಳ್ತಾರೆ. ಆದರೆ ಕೇಳಿದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಅವರನ್ನು ಮತ್ತೆ ದೇವ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರೋದು ತುಂಬ ಕಷ್ಟವಾದ ಕಾರ್ಯ. ದೇವಚನವೇ, ಒಂದು ಯೋವನ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 16-17 ವಾಕ್ಯಗಳು. 1 யோவான் 5வது அதிகாரம் 16-17 வசனங்கள். 1 யோவான் மரணத்துக்கு ஏதுவல்லாத
பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அவன் வேண்டுதல் செய்ய கடவான். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்கிறவனுக்கு. செய்தவர்களுக்கு ம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். நான் சொல்லேன். அநீதியெல்லாம் பாவம்தான். அநீதி எல்லாம் பாவம்தான் என்றாலும் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. போதும். ಯಾವನಾದರೂ ತನ್ನ ಸಹೋದರನು ಯಾವನಾದರೂ ತನ್ನ ಸಹೋದರನು ಮರಣಕರವಲ್ಲದ ಪಾಪ ಮಾಡುವುದನ್ನು ಕಂಡರೆ ಪಾಪ ಮಾಡುವುದನ್ನು ಕಂಡರೆ ಅವನು ದೇವರನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳಲಿ. ಆಗ ದೇವರು ಮರಣಕರವಲ್ಲದ ಪಾಪ ಮಾಡುವವರಿಗೆ ಜೀವವನ್ನು ದಯಪಾಲಿಸುವನು. ಮರಣಕರವಾದ ಪಾಪವೂ ಉಂಟು. ಈ ಪಾಪದ ವಿಷಯವಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ನಾನು ಹೇಳುವುದಿಲ್ಲ. ನೀತಿಗೆ ವಿರುದ್ಧವಾದದ್ದೆಲ್ಲವೂ ಪಾಪವಾಗಿದೆ, ಆದರೆ மரணக்கரவல்லத பாப்பவும் உண்டு. அல்லேலூயா. பாவம் ரெண்டு வகைப்படும். ஒன்று, சொல்லுங்களேன், பாவத்துக்கு ஏதுவானது மரணம் ஒன்று இருக்கு. எது அது? வேணும் என்று செய்கிறோம் இல்லையா, அதுதான். ಬೇಕಂದೇಳಿ ಮಾಡ್ತೀರಲ್ವಾ, அதுதான். ದೇವರ ನೇಮಗಳಕ್ಕೆ ನಿಯಮಗಳಕ್ಕೆ ಆಜ್ಞೆಗಳಕ್ಕೆ ಯಾವುದೆಲ್ಲ ವಿರೋಧವಾಗಿದೆಯೋ ಅದೆಲ್ಲವೂ ಸಹ ಮರಣಕರವಾದ ಪಾಪನೇ. ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಸನ್ಮಾನಿಸಬೇಕು ಅಂತೇಳಿ ದೇವರ ಆಜ್ಞೆ. ನೀನು ಈ ಭೂಮಿ ಮೇಲೆ ಬಹು ದಿವಸ ಬಾಳ್ಬೇಕಂದ್ರೆ ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಸನ್ಮಾನಿಸು ಅಂತೇಳಿ ದೇವರ ಆಜ್ಞೆ. அப்படிதானே? இந்த உலகத்தில் நீடித்த நாட்கள் நீ வாழ வேண்டும் என்று சொன்னால் உன் தாயும் தகப்பனையும் என்ன செய், கனம் பண்ணு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எவ்வளோ பேர் அப்படி செஞ்சிட்ருக்கோம்? ಎಷ್ಟು ಜನ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಕ್ಕಂಥವರಾಗಿದ್ದೀರಿ? ಸತ್ಯವನ್ನು ಕೇಳ್ತಕ್ಕಂಥ, ಸತ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಇದ್ದೀನಿ ಎಂದು ಹೇಳ್ತಕ್ಕಂಥ ಅನೇಕರು ಏನು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? ಏನು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಪೋಷಿಸ್ತಿದ್ದಾರ? ನಮಗೆ ನಾವೇ ಇದು ಪ್ರಶ್ನೆ ಹಾಕ್ಕೊಳ್ಬೇಕು. ಅವಾಗಿದು ದೇವರ ಆಜ್ಞೆಕ ಮೀರಿದ ಪಾಪ. ಸೊ ಇದು ಮರಣಕರವಾದ ಪಾಪ, ಮರಣಕರವಾದ ಪಾಪ ಇದು. ಅವಾಗ ಈ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಒಂದೊಂದನ್ನು ಸಹ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? எச்சரிக்கைಯಿಂದ கவனித்தக்கந்தவராக. அப்போ இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அது நமக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவமாக இருக்கும். தேவச்சனமே, நீங்கள் லூக்கா யோவானில் பார்த்தீங்களன்னு சொன்னால் நிறைய இடங்களில் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நம் தேவ சமூகத்தில் என்ன நிதானிக்கணும், செயல்படணும். வார்த்தை கேட்கறது மட்டும் இல்லை, வார்த்தையின்படி நடக்கிறவன் தான் பாக்கியவன். அதான் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம படிக்கலாம், ஒரு நாளைக்கு அதிகாரங்களாக படிக்கலாம், 10, 15. அதே போல் கண்ணு விழிச்சிட்டு சத்தியத்தை கேட்கலாம். ஆனால் அதன்படி நடக்கலைன்னா எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ನಾವು ಒಂದು ದಿವಸಕ್ಕೆ 10-15 ಅಧಿಕಾರಗಳು ಓದ್ಬೋದು, ಅಧ್ಯಾಯಗಳು ಓದ್ಬೋದು. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಎಡೆಬಿಡದೆ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳ್ಬೋದು. ಆದರೆ ಅವುಗಳಿಗೆ ಅನುಗುಣವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಿಲ್ಲ ಅಂದರೆ ಎಲ್ಲವೂ ಸಹ ನಿಷ್ಪ್ರಯೋಜನ ದೇವಜನವೇ. ಅದರಿಂದ ಯಾವ ಪ್ರಯೋಜನವೂ ಇರೋದಿಲ್ಲ. ಸೊ ಆಗ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ನಡೆಯಿತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ನಮಗೆ ಮರಣವನ್ನು ಹುಟ್ಟಿಸುತ್ತೆ, ಆತ್ಮ ಮರಣವನ್ನು ಹುಟ್ಟಿಸುತ್ತೆ. ಆತ್ಮ ಮರಣ ಒಬ್ಬರಿಗೆ ಬಂತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮತ್ತೆ ಆ ಮನುಷ್ಯನನ್ನು ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ,
ಯಾರಿಂದಲೂ ತಪ್ಪಿಸೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ದೇವರ ಅನುಕರಣೆ ಮಾತ್ರನೇ ಅವನನ್ನು ತಪ್ಪಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಹೊರತು ಮತ್ತೆ ಯಾರು ತಪ್ಪಿಸೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ಆ ದೇವರ ಅನುಕರಣೆ ಬರಬೇಕಂತಂದ್ರೆ ಅದನ್ನು ಅರಿತ ಕೂಡಲೇ ಅವನು ಏನು ಮಾಡಬೇಕು? ದೇವ ಸಮೂಹದಲ್ಲೇ ಸರೆಂಡರ್ ಆಗಬೇಕು. ನೀತಿವಂತನು ಒಬ್ಬನೂ ಇಲ್ಲ, ಒಬ್ಬನಾದರೂ ಇಲ್ಲ ಅಂತೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இருந்தாலும் அது நமக்கு தெரியும் போது உடனே நம்ம என்ன செய்யணும்? அவருடைய பாத படியில் விழுந்து கிடக்கணும். தாவீது விழுந்து கிடந்தார். எப்போ எப்போ ಯಾವಾಗ? ಪಾಪಂ செய்த போது. ಅವನು ಪಾಪ ಮಾಡಿದವಾಗ ನಾತಾನ್ವೇಲ್ ಪ್ರವಾದಿ ಹೋಗಿ ಅವನಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, ನೀನು ಈ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದಿ ಅಂತೇಳಿ, ನೀನೇ ಅವನಂದೇಳಿ. ತಕ್ಷಣ ಮನುಷ್ಯನ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? ಹಾಗೇ ಸರೆಂಡರ್ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ. ರಾಜನು ನೀನೇನು ನನಗೆ ಹೇಳೋದು, ನಾನು ಮಾಡೋದೇ ಸರಿ ಅಂತೇಳಿ ಅವನು ಹೇಳಲಿಲ್ಲ. ಅಂದರೆ ದೇವ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದೀನಿ ಅಂತೇಳಿ ಅವನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಾಗೋಯ್ತು. ತಕ್ಷಣ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಅಳ್ತಾನೆ, ಗೋಳಾಡ್ತಾನೆ. ದೇವರ ಕನಿಕರಣೆ ಅವನಿಗೆ ತೋರಿಸ್ತಾರೆ, ಕನಿಕರಣೆ ತೋರಿಸ್ತಾರೆ. ಆದರೂ ಆತನು ಹೇಳಿದ್ದನ್ನು ಮಾಡ್ತಕ್ಕಂಥ அவர் சொன்னது சொன்னபடி செய்கிற தேவன். பிறனுடைய யாதொன்று இச்சியாதென்று எழுதப்பட்டிருக்கிறது. மனைவி மட்டும் இல்லை, பிறனு யாதொன்று இச்சியாதிருப்பாயாங்க என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே தாவீது பார்த்தீங்களான்னு சொன்னால், பிறனுடைய மனைவிக்காக அவனே என்ன செய்கிறாரு? கொலை செய்ய வைக்கிறாரு, ಕೊಲೆ ಮಾಡಿಸ್ತಾನೆ. ಅದು ಎಷ್ಟೊಂದು ದೊಡ್ಡ ಘೋರವಾದ ಪಾಪ ಅಂತೇಳಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ರೆ. ಆದರೂ ಅದನ್ನು ದೇವರಿಗೆ ಕ್ಷಮಿಸ್ತಾರೆ. ಕ್ಷಮಿಸಿದ್ರು ಅವನಿಗೆ ಶಿಕ್ಷೆ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಬರುತ್ತೆ. ಪಾವತಿನ ಸಂಬಳ ಮರಣ. ಆ ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಹುಟ್ಟಿದ ಮಗನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಸತ್ತೋಗ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳಿದಾಯ್ತು. ಸತ್ತೋದ ಅವನು. ஸோ ஆண்டவர் சொன்னது அப்படியே செய்கிற தேவன். அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவனுக்கு கொடுக்கப்படும். எப்படி எது செய்தாலோ அதன்படி வரும். நீ அளக்கக்கூடிய அளவுல உனக்கு அளக்கப்படும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நிறைய காரியங்கள்ல நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? யோசிச்சுட்டு இருக்கோம், ஏன் எனக்கு இது நடக்கல, ஏன் எனக்கு மட்டும் இப்படி சம்பவித்துக் கொண்டு இருக்கிறது? என்ன காரணம்? ஆண்டவரை விட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அவருடைய வழிகளை விட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ಬೆಳಗಿಟ್ಟು இருக்கோம். அதுதான் ಕಾರಣ. ನಾವು ಅನೇಕ ಬಾರಿ ನಾವು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಬಹುದು, ನನಗೆ ಮಾತ್ರ ಯಾಕೆ ಈ ಸಂಭವ, ನನಗೆ ಮಾತ್ರ ಯಾಕೆ ಈ ಕಾರ್ಯಗಳು, ನನಗೆ ಮಾತ್ರ ಯಾಕೆ ಈ ಕಣ್ಣೀರು, ನನಗೆ ಮಾತ್ರ ಯಾಕೆ ಈ ದುಃಖ, ವೇದನೆ, ಸಂಕಷ್ಟ? ಏನ್ ಕಾರಣ? ನಾವು ದೇವ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಏನಾಗ್ತಾ ಇದ್ದೀವಿ? ಹಿಂಜರಿತಿದ್ದೀವಿ. ಅದ ಇದು ಕಾರಣ. ಮೊದಲನೇದಾಗಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ದೇವರಿಗೆ ಭಯಪಡ್ತಾನಂದ್ರೆ ಆ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ದೇವರ ಆಜ್ಞೆಗಳಿರುತ್ತೆ. படித்த சங்கீத பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறோமே தேவனுடைய கிருபை எப்படி இருக்குமா? நிறைஞ்சிருக்கும். தலைமுறை தலைமுறைக்கு இருக்குமா? தலாந்தரங்களுக்கும் இರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅದು மட்டுமில்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ಜ್ಞಾನத்தின் ಆರಂಭம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ದೇವರಿಗೆ ಭಯಪಡ್ತಕ್ಕಂಥ ಭಯವೇ ಜ್ಞಾನದ ಆರಂಭ ಅಂತ ಹೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ದೇವರಿಗೆ ಭಯಪಡ್ತಕ್ಕಂಥ ಯಾವ ವ್ಯಕ್ತಿಯು ಏನ್ ಮಾಡೋದಿಲ್ಲ? ಪಾಪ ಮಾಡೋದಿಲ್ಲ. உண்மையிலே தேவனுக்கு பயப்படக்கூடிய எந்த மனுஷனும் எந்த விதமான பாவத்தையும் செய்ய மாட்டார். அது சின்ன பாவமோ பெரிய பாவமோ எதா இருந்தாலும் செய்ய மாட்டார். தேவனுக்கு பயப்படும் போது அந்த மனுஷனை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு? ஏக்குவார். சத்திய ஆவியானவர் அவருக்கு போதிப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதைகளை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த தேவன் நம்ம அந்த வழியில போகும்போதே இந்த வழியில போவாதன்னு சொல்லிடுவார். எப்போ நம்ம அவருக்கு பயந்து அவருடைய வழிகளை நடந்து
அவரோடு கூட நாம ಐಕ್ಯமா இருக்கும்போது. ಇದು ಯಾವಾಗ ನಮಗೆ ಇದು ಗೋಚರ ಆಗುತ್ತೆ ಅಂದೇಳಿ ನಾವು ನೋಡ್ತಂದ್ರೆ ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿದ್ದು ಐಕ್ಯವಾಗಿದ್ದು ಆತನೊಂದಿಗೆ ನೆಲೆಯಾಗಿರೋವಾಗ ನಿಮ್ಮ ಭವಿಷ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ನನ್ನನ್ನು ವಿಚಾರಿಸಿದ್ರೆ ನಾನು ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೀನಿ ಅಂತ. நாளை என்ன சம்பவிக்கிறது என்று இன்னைக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியணும். எப்போ தெரியும்? ஆண்டவரோடு கூட நம்ம ஐக்கியமா இருக்கும்போது, அவருடைய சமூகத்துல அமரும் போதே அடுத்த செகண்ட்ல அவனுக்கு என்ன நேரிடுது என்று அவர் என்ன செய்யறாரு? உன்னை உணர்த்துவார். உங்களை உணர்த்துவாரு. ஆனா நிறைய நேரங்களில் நீங்க என்ன செய்வீங்க? அத சரி பார்த்துக்கலான்ட்டு போவீங்க. ஆனா முக்கியமா வண்டி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி செகண்ட்ல நமக்கு தெரியும். நீங்க யார் அதை உணர்ந்திருக்கீங்களோ இல்லையா? நான் உணர்ந்திருக்கேன். அந்த செகண்ட்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குதுன்ட்டு ஆண்டவர் உணர்த்துவார். அந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் கீழ் படிஞ்சிட்டோம்னா அதிலிருந்து தேவன் நம்ம என்ன செய்வாரு? பாதுகாத்துருவாரு. அவசரப்பட்டோம்னா அடிதான் விடும். அது ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல வரல, எல்லா காரியங்களும் அவ்வளவுதான். அது குடும்ப காரியமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், படிப்பின் காரியமாக இருக்கலாம். எது இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை செய்ய ஓகேவா வேண்டாவா அவர் சொல்லிடுவார். அதுதான் தேவனுக்கு ಮೊದಲಿಡತೆ ಕೊಡக்கூடிಯದು. ದೇವರಿಗೆ ನಾವು ಮೊದಲನೇ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಡುವಾಗ ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಜೀವನವಾಗಿರ್ಬೋದು, ಮಕ್ಕಳ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವಾಗಿರ್ಬೋದು, ಒಂದು ವೇಳೆ ವಿವಾಹ ಕಾರ್ಯಗಳಾಗಿರ್ಬೋದು, ಯಾವುದೇ ಆಗಿದ್ರು ಸರಿ, ಅದು ಸರಿನಾ ಇಲ್ವಾ ಅಂತೇಳಿ ದೇವರು ನಮ್ಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಬಯಲ್ಪಡಿಸ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ ನಾವು ನಡೆಯಿತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಗೆ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಏನಿರೋದಿಲ್ಲ, ಕಣ್ಣಿರೋದಿರೋದಿಲ್ಲ, ಅವಮಾನ ಇರೋದಿಲ್ಲ, ಆರಾಮಾಗಿರ್ಬೋದು. ಏನಂದ್ರೆ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಮುಗಿಸ್ಮೇಲೆ ದೇವ ಸಮಾಧದಲ್ಲಿ, ದೇವರೇ ನನ್ಗೆ ಯಾಕಪ್ಪ ಈ ಪರಿಸ್ಥಿತಿ, ஆண்டவர் சொல்றாரு வேண்டான்ட்டு. இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய சொந்தத்துக்காக, உறவினர்களுக்காக, ஐயோ அவங்க ஏதாவது நினைச்சிடுறாங்க, அவங்க ஏதாவது நினைச்சிடுறாங்க. ஆனா ஆண்டவர் நினைக்கிறது பரவாயில்ல, ஆண்டவர் மன்னிக்கிறார். அப்படிதானே? அதனால என்ன செஞ்சிருவோம்? நம்முடைய மன விருப்பத்தின்படி நம்ம செய்யறோம். ನಮ್ಮ ಸ್ವಂತಕಾರಕ್ಕೋಸ್ಕರ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೇವೆ? ಹಲವಾರು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ದೇವರನ್ನು ನಾವೇನ್ ಮಾಡ್ತೇವೆ? ಬಿಟ್ಟುಕೊಡ್ತಕ್ಕಂಥವರಾಗಿದ್ದೇವೆ. ಅದರ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಎಂದಿಗೂ ಯಾರಿಗೂ ಅವರನ್ನು ನಮ್ಮನ್ನು ಏನ್ ಮಾಡೋದಿಲ್ಲ, ಬಿಟ್ಟು ಕೊಡೋದಿಲ್ಲ. அவர் நம்மை விட்டு கொடுக்காத தேவன். யாருக்கு? சாத்தானுடைய கரத்துக்கு அவர் விட்டு கொடுக்காத தேவன். ஆனா எவ்வளவு மன்னிக்கிறார். அவரு சொன்னபடி மன்னிச்சுட்டே இருப்பாரு. ஆனா அந்த காரியங்கள் நிறைவாகும் போது கண்டிப்பாக அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கும்? ஆமா, கிரயத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கும். ನಮಗೆ ದೇವರು ಎಚ್ಚರಿಸ್ತಾರ, ಇದು ತಪ್ಪು, ಇದು ಬೇಡ ಅಂತೇಳಿ. ಇದ್ರೂ ನಾವು ಪದೇ 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 ಅದನ್ನು ಮಾಡುವಾಗ ಅದ್ರ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ನಾವು ಏನ್ ಮಾಡಬೇಕು? ಶಿಕ್ಷೆ ಉಂಟು. ಅವರು ಎಷ್ಟು ಕರುಣೆ ಉಳ್ಳವರೋ ನ್ಯಾಯ ತೀರಿಸೋದ್ರಲ್ಲಿ ಅಷ್ಟು ಕ್ರಮ ಉಳ್ಳವರು. நியாயம் தீர்ப்பதில் அவரை போல வேறு ஒருவர் இல்லை. அதுதான் அவரு நியாயம் தீர்க்கிறவர் என்று அவருக்கு பேர். அப்போ நம்ம பின்னோக்கி செல்லாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாக்கணும்னு சொன்னா இடைவிடாமல் தேவ சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மை சரிப்படுத்திக் கொள்ளணும், சீர்படுத்திக் கொள்ளணும். அப்போதான் நம்ம அதில் நிலையாக இருக்க முடியும். அந்த மரணமான பாவத்திற்குள்ளாக நம் செல்லாமல் தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். தேவச்சனமே, எபிரேயர்களின் நிருபம் 10வது அதிகாரம் 29வது வசனம், 10ನೇ ಅಧ್ಯಾಯ 29ನೇ ವಾಕ್ಯ. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை செய்த இரத்தத்தை அசுத்தம் எண்ணி
கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு எவ்வளவு கொடிதான ஆக்னிக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை பாத்திரவான் இருப்பதன் என்பதை யோசித்துப் பாருங்கள். ಯೋಸಿತ್ತು ಪಾರಂಗಳ್. ದೇವಕುಮಾರನನ್ನು ತುಳಿದು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸಿದಂಥ ತನ್ನನ್ನು ಪವಿತ್ರ ಮಾಡಿದಂಥ ರಕ್ತವನ್ನು ಪರಿಶುದ್ಧವೆಂದೆಣಿಸಿ ದೇವರ ಕೃಪಾವರವಾಗಿರುವ ಆತ್ಮನನ್ನು ತಿರಸ್ಕಾರ ಮಾಡಿದವನು ಅವನು ಇನ್ನು ಎಷ್ಟು ಕ್ರೂರವಾದ ದಂಡನೆಗೆ ಪಾತ್ರನಾಗಬೇಕೆಂದು ಯೋಚಿಸಿರಿ. ஸோ அப்போ பரிசுத்த ஆவியை நம்ம என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. அதுதான் வசனம். எப்பெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுறாரு? ಯಾವಾಗೆಲ್ಲ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಾದ ದೇವರು துக்கப்படுத்தாரா? நம்ம எப்பெல்லாமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி நடக்கிறோம்லோ அப்பெல்லாமே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? துக்கப்படுறாரு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ದೇವ ಆಜ್ಞೆಕ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಯಾವಾಗೆಲ್ಲ ನಾವು ಉಲ್ಲಂಘಿಸ್ತಿರೋ ಅವಾಗೆಲ್ಲ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಾದ ದೇವರು ದುಃಖ ಪಡ್ತಾರೆ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಾದ ದೇವರು ದುಃಖ ಪಡ್ತಾರೆ. ಆಗ ಅವರು ದುಃಖ ಪಡದೇ ಇರಬೇಕಂದ್ರೆ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಹೇಗಿರಬೇಕು? ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥವರಾಗಿರಬೇಕು, ಕಾಣಿಸ್ಕೊಳ್ತಕ್ಕಂಥವರಾಗಿರಬೇಕು. ಆವಾಗ ಬರ್ತಕ್ಕಂಥ ದಂಡನೆಕ್ಕೆ தப்பிச்சுக்கொள்ளதுக்கா சாத்தியம். தேவ கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள முடியும். எப்போ? ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது, அவர் தரக்கூடிய அந்த யோசனையின்படி நடக்கும்போது, அவருடைய கட்டளைகளின்படி நடக்கும்போது. அப்படி இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த தண்டனைக்கு அந்த ஆகனுக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியாது. தேவச்சனமே, 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7-8 ವಚನಗಳು. 1 தெசலೋನಿಕೇಯருக்கு ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 7-8 ವಾಕ್ಯಗಳು. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧರಾಗಿರುವುದಕ್ಕೆ ಕರೆದನು. ಈಗಿರಲು ಈ ಮಾತನ್ನು ತಾತ್ಸಾರ ಮಾಡುವವನು ಮನುಷ್ಯರನ್ನು ತಿರಸ್ಕರಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವನ್ನು ನಿಮಗೆ ದಯಪಾಲಿಸುವ ದೇವರನ್ನು ತಿರಸ್ಕರಿಸುತ್ತಾನೆ. ತಮಿಳು ಪಡಿಂಗಮ್ಮ. தேவன் நம்மை அசுத்தத்துக்கல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷர அல்ல, பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? அசட்டை பண்ணுறோம். எதை? ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுறோம். தேவ சமூகத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை அசட்டை பண்ணுறோம். எச்சரிப்பை அசட்டை பண்ணுறோம். அப்போ நம்ம யாரை அசட்டை பண்ணுறோமா? மனுஷனே அல்ல, பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தரடினா தேவனையே நம்ம என்ன செய்கிறோம்? அசட்டை பண்ணிக்கிறோம். ದೇವ ಸಮೂಹದಿಂದ ಬರ್ತಕ್ಕಂಥ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಅಸಡ್ಡೆ ಮಾಡುವಾಗ ಅಥವಾ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಮೂಲಕವಾಗಿ ಅನೇಕ ಬಾರಿ ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? மாத்தாடுத்தார. சின்ன குழந்தைங்களோடு கூட நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சில எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பாங்க. நம்ம என்ன செய்வோம்? உனக்கு வேற வேலைல போடா அப்படி தானே சொல்லுவான். ನಿನಗೆ ಬೇರೆ ಕೆಲಸ ಇಲ್ಲ, ನೀನು ಹೋಗು. ನಾವು ಅವಾಗ ಯಾರನ್ನ ಅಸಡ್ಡೆ ಮಾಡ್ತಿದ್ದೀರೇ? ಆ ಮಗುವನ್ನೆಲ್ಲ, ಆ ಮಗುವೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿದ ದೇವರನ್ನು, ಆ ಮಗುವೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿದ ದೇವರನ್ನು ನಾವು ಅಸಡ್ಡೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥವರಾಗಿದ್ದೀರಿ. என்னை அசட்டை பண்ணிக்கிறவள நானும் என்ன செய்வேன்? அசட்டை பண்ணுவேன். அதான் வசனம்.
ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು, ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ನಾವು ಉಲ್ಲಂಘಿಸುವಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ತಳ್ಳಿ ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ. ಓಕೆ, ನಿನ್ನ ಇಷ್ಟ, ಕ್ಯಾರಿ ಆನ್, உன் இஷ்டப்படி இரு, அவ்வளோதான், விட்டுடுவார். ஆனால் அதனால் நடக்கக்கூடியது என்னன்னா, கண்ணீர், வேதனை தான் தேவச்சனமே. கண்ணீர், சங்கஷ்டங்களே அதன் நிமித்தமாகி. யூதா பார்த்தீங்களேன்னு சொன்னால், அவருக்கு ஒரு என்ன நேரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் என்ன செய்யலை? மனம் திரும்பலை. என்ன செய்கிறார் அவர்? ಏನು ಮಾಡಿದೆ? ಇದನ್ನು ದೇವರನ್ನು ತೋರಿಸ್ಕೊಟ್ಟ, ಮುದ್ದಿಟ್ಟು ತೋರಿಸ್ಕೊಟ್ಟ. ದೇವರು ಅವನು ಎಷ್ಟು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ರು ಅವನ ಮೇಲೆ. ಟೋಟಲ್ ಹಣದ ಚೀಲ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅವನ ಹತ್ರ ನಿಂತು. ಪಣಪೈ ಅವ್ರದ, ಕ್ಯಾಶಿಯರ್ ಅವ್ರದ. ஆனால் அவளு இருந்தும் அவ 30 வெள்ளிக்காசு. ஆனால் அவருக்கு ஒரு தருணம் இருந்தது. அட்லீஸ்ட் அந்த நேரத்திலேயாவது அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் செய்த தப்புக்கு அவர் என்ன மன்னிப்பு கேட்டிருந்தா நிச்சயமா அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டார்? ಮರಿತಿರ್ಕ ಮಾಟಾರ. ಅವನು ಸಾಯ್ತಿರ್ಲಿಲ್ಲ. ದಾವೀದನು ಅದನ್ನು ಮಾಡಿದ್ನ, ಆದರೆ ಯೂದನು ಅದನ್ನು ಮಾಡಿಲ್ಲ. ಆ ಸಮಯವನ್ನು ಕಳ್ಕೊಂಡ. ಸೊ ಆಗ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಕ್ಷಮಾಪಣೆ ಉಂಟು. ಅದು ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? ಆ ಕ್ಷಮಾಪಣೆ ಹೊಂದಿಕೊಳ್ಬೇಕು. அந்த நேரத்தில் நம்ம அந்த மன்னிப்பு பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் மீண்டுமாக அதனால் நமக்கு என்ன இல்லை? தண்டனை இல்லை. இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும்? ஒன்றுக்கு அப்படியே மலை போல போயிட்டே இருக்கும். ஒரு தவிர மறைக்கணும்னு சொன்னால் அதுக்கு மேலே அப்படியே என்ன ஆகும்? போயிட்டே இருக்கும். ಒಂದು ಸುಳ್ಳನ್ನು ನಾವು ಮುಚ್ಚಿಡಬೇಕಂದ್ರೆ ಮತ್ತೆ ಅದಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಸುಳ್ಳು ಹೇಳಬೇಕು. ಅದ ಪೈ ಸೊಲ್ಲಾದ ಇರ್ಪಾಯಿ ಆಗ 10 ಕಟ್ಲ ವರ್ಕ್. ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ಬೇಡ, ಸುಳ್ಳು ಹೇಳ್ಬೇಡ. ಅದನ್ನು ನಾವು ಬರೀ ಸುಳ್ಳನ್ನೇ ಹೇಳ್ಕೊಡ್ತೀರಿ. வீட்டில் இருப்பாங்க, குழந்தைங்களுக்கு சொல்லிடுவாங்க, யாராவது வந்தா இல்லைன்னு சொல்லு ಅಲ್ವಾ? ಆಗ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾವೇ ಏನು ಮಾಡ್ತಿದ್ದೀರಿ? ಸುಳ್ಳನ್ನು ಬಂದು ಮಾಡ್ತಿದ್ದೀರಿ. ಮತ್ತು ಎಲ್ಲಿ ವಾಕ್ಯ? ಹೆಂಗೆ ವಾರ್ತೆಗೆ கீழ்ப்படிகிறோம் நம்ம? வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவன் தர அவர் வல்லவர். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಕೀழ்ಪಟ್ಟಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಖಂಡಿತವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಯಾರೂ ತಪ್ಪಿಸೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ದೇವಚನವೇ, ಅವರೊಬ್ಬರು ಮಾತ್ರ ನಮ್ಮ ಮೇಲೆ ಕರುಣೆ ತೋರಿಸ್ಬೇಕು, ಅವರೊಬ್ಬರು ಮಾತ್ರ ಕೃಪೆ ತೋರಿಸ್ಬೇಕು. ಇಲ್ಲಾಂದರೆ ಆಗೋದಿಲ್ಲ ದೇವಚನವೇ. ಆಗ ನಾವು ಎಷ್ಟು ಬಾರಿ ದೇವರನ್ನು ದುಃಖಪಡಿಸ್ತಕ್ಕಂಥವರಾಗಿದ್ದೀರಿ. ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ವರಗಳನ್ನು ಹೊಂದಿರ್ತಕ್ಕಂಥ ನಾವುಗಳು, ಅನುಭವಿಸ್ತಕ್ಕಂಥ ನಾವುಗಳು ಎಷ್ಟು ಬಾರಿ ದೇವ ಪ್ರೀತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಹಿಂಜರಿದಿದ್ದೀರಿ. தேவ சமூகத்தில் கொஞ்சம் நம்ம ஆராயுவோமா தேவச்சனமே? எத்தனை நேரங்களில் பரிசுத்த ஆவியை நமக்காக அருளின அந்த தேவாதி தேவனை நம் துக்கப்படுத்தியிருக்கிறோம். அவரை விட்டு பின்னோக்கி போயிருக்கிறோம். ஒருவேளை நம்ம அந்த மரண கேதுவான பாவத்தில் இருக்கலாம். ஒரு தருணத்தை மீண்டுமாக ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஒப்பு கொடுக்கும்போது, தாவீதை போல ஒப்பு கொடுக்கும்போது அவர் கிருபை அழிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவச்சனமே, தேவ சமூகத்தில் நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? கண்களை மூடுவோமா? மரணத்துக்கு ஏதுவான பாவத்திற்கு யார் எவ்வளவு அதற்காக ஜெபித்தாலும் போராடினாலும் அது பிரயோஜனம் கிடையாது. அதனால எந்த நன்மையும் கிடையாது. அதுக்காக நீங்க வேண்டுதல் செய்யாதீங்கன்ட்டு தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு முந்தையே நமக்கு